அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லம்பார் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு இடுப்பு வலி இருக்கும், குறுக்கு வலி, கீழ் இடுப்பு வலி. இடுப்பில் பயங்கரமாக வலி இருக்கும், பெண்ட் பண்ண முடியாது, நிமிர்ந்து உட்கார முடியாது, ஒரு வெயிட் தூக்க முடியாது, வலி தாங்க முடியாமல் இருக்கும், இரிட்டேட்டாக இருக்கும். அந்த வலி வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ போய் டாக்டர் கிட்ட காமிப்பீங்க, அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லம்பார் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இத்தனை இடத்துல உங்களுக்கு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகி பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போது இந்த மாதிரி பேஷண்ட்க்கு மேக்சிமம் அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் இருந்தால் ஃபஸ்ட்டு வெயிட்டு குறைக்கணும். ரொம்ப சிவியர் பெயின்னா பெட் ரெஸ்ட் இருக்கணும். டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேணாம், உங்கள் நன்மைக்கு தான். அப்போ தானே பலன் கிடைக்கும். எள்ளு சாப்பிடணும், துளசி எள்ளு சாப்பிடணும், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஜூஸ் சாப்பிடணும், பூண்டு பால், இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் லிஸ்ட்டு. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 டேஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே லிக்விட் டயட், சூப்பு, ஜூஸு, இதுதான். அப்போ என்ன ஆகுது, காரம், புளி, உப்பு, எண்ணெய், நெய், மசாலா தேவையில்லை. என்ன நீங்கள் பெட் ரெஸ்ட்ல இருக்க போறீங்க, ஆல்ரெடி ஒபிசிட்டி, வெயிட்டு குறையணும். நீங்கள் சாப்பிட்ற பொருள் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான் கிடைக்கணும், வெயிட் போடக்கூடாது. சர்ஜரியே வேண்டாம், எடுத்தோடனே சர்ஜரி வேண்டாம். அது சில பேஷண்ட் இருக்காங்க பாவம், வேற வழியே இல்லை, அவங்க போக. நான் அதையும் சொல்லலை, அது உங்கள் விருப்பம். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் சின்ன வயசுக்கு ஒரு ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் லேடி, ஜென்ஸு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காரு சின்ன வயசு. நான் என்ன சொல்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணி காலமெல்லாம் கஷ்டப்படுறதை விட நீங்கள் ஒரு 1-2 மந்த்ஸ் லீவ் போட்டுருங்க, ரெஸ்ட் எடுங்க, ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, பிரச்சனையே இல்லையே. உங்களுக்கே தெரியும், நீங்கள் கடைப்பிடிச்சா ரிசல்ட் தெரியும். அதுக்கு ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை சூடு பண்ணி அப்ளை பண்ணோம். ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் ஒத்தடம் கொடுக்கணும். அது பேஷண்ட் கண்டிஷன் பொறுத்து நாங்கள் கொடுப்போம். பெட்டு ஹார்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லை பெட்டே போட்டுக்காதீங்க, தரையிலையோ இல்லை காட்டிலையோ நீங்கள் ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டு படுத்துருங்க. கீழே உட்காரையில் கஷ்டம், அதனால காட்டு, அந்த காட்டில் பெட்டு வேண்டாம். அதே போல் ஃபேன், ஏசி டைரக்டாக படக்கூடாது. இந்த மாதிரி டயட்டு முதல் கொண்டு உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு உண்டான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஆயில் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. அதை எடுத்தோன்னா வித்தவுட் சர்ஜரி க்யூர் பண்ணணும் தான் எங்கள் எய்ம். எவ்வளோ மேக்ஸிமம் எங்களால் முடியுமோ நாங்கள் கைட் பண்ண ரெடி. ஆனால் பேஷண்ட் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக முடியும். வீல் சேரில் வந்தவங்கெல்லாம் இருக்காங்க, அதாவது உட்காந்துருவாங்க, எழ முடியாது. எழும்போது பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷம் ஆகும். எழுந்து நிற்க, அப்புறம் நின்று 2 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க 2 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் மெதுவாக யாரையாவது பிடிச்சிக்கிட்டு போகணும். டாய்லெட் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து எழுறது கஷ்டம், புரியுதுங்களா? வலி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பாடியிலேருந்து எல்லா ஸ்ட்ரென்த்து போன மாதிரி ஆகிடும், அப்படியே இரிட்டேட் ஆகிடுவாங்க. அப்போ கூலாக அவங்களுக்கு என்ன டயட்டு, அந்த ஒத்தடம், அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை அப்ளை பண்ணி, மசாஜ் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி பேஷண்ட்டை பொறுத்து, அவங்க ரிப்போர்ட்டை பொறுத்து நம்ம கைட் பண்ணிட்டே இருக்கோம். டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணோடனே என்ன ஆகும், முதல் மாதத்துலேயே ஒரு 4-5 கிலோ 2 கிலோ வெயிட் குறையும். 1/2 கிலோ கூட இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இந்த லம்பார் அண்டு செர்விக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, ஒரே பெண்ணுக்கு செர்விக்கல் லம்பார் 2 ப்ராப்ளம் கூட, பிசிஓடி வேற. அவளுக்கு நான் சொன்னேன் சர்ஜரி வேண்டாம், அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க சர்ஜரி. நான் சொன்னேன் உனக்கு சின்ன குழந்தைகள் இருக்குது, சின்ன வயசு, நீ சர்ஜரி பண்ண காலமெல்லாம் நீ ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, வெயிட் தூக்கூடாது. அதை விட நான் என்ன சொல்கிறேன், 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இரு, இதெல்லாம் கடைப்பிடி, உனக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணு. உன்னை எது சாப்பிடக்கூடாதோ அது சாப்பிடாத, எதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுமோ அது சாப்பிடுமா, லைஃப் லாங் நல்லா இருப்பேன்னு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு, கடைபிடிச்சா உங்க கையில பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.